இந்த ஸ்வீட் எஃப்எம்ல நம்ம பார்த்துருந்தோம். மொத்தம் 5 விதமா இருக்குன்னு சொல்லிட்டு. சப்போர்ட், வெல்த்து, ஏர்னிங், எக்ஸ்பென்ஸ் அண்ட் டாக்ஸ். இந்த மாரி 5 விதமா நம்ம பிரிக்கணும் அப்படிங்கிற மாரி இருக்கும். அதில பார்த்தோம்னா, மேஜரா இருக்கக்கூடிய மிக முக்கியமான விஷயம் வந்து சப்போர்ட் அப்படிங்கிற எஸ் தான் வந்து மேஜரான விஷயம். எனக்கு தெரிஞ்சு மோர் தென் 90% ஆஃப் த என்டர்பிரினர்ஸ் இந்த சப்போர்ட் அப்படிங்கிற இந்த இதில வந்து பெருசா அத கண்டுக்கிறது இல்ல. ஆனா ஒரு ஃபார்ச்சூன் கிரியேட் பண்றதுக்கு அதுதான் வந்து மேஜரான விஷயம். ஏன்னா, எனக்கே பத்தல, என்கிட்டயே இல்ல அப்படிங்கிற ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கிற பட்சத்தில, நம்ம அதே மாரி தான் அட்ராக்ட் பண்ணிட்டே இருப்போம். அதே மாதிரி உண்டான பீப்பிள் தான் அட்ராக்ட் பண்ணிட்டே இருப்போம். பட் என்கிட்ட இருக்கிற பணம் கம்மியா இருந்தாலும், நான் வந்து குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கேங்கிற மாரி சேரிட்டி ஒர்க்ஸ் நம்ம பண்றோம். ஏதாச்சும் ஒரு பெர்சன்டேஜ் ரொம்ப ரொம்ப கம்மியா இருந்தாலும் பரவால்ல. ஏதாச்சும் ஒரு பெர்சன்டேஜ், ஏதாச்சும் ஒரு சேரிட்டி, அவங்களுக்கு வந்து நல்ல சேரிட்டின்னு தெரிஞ்சுச்சுன்னா, அவங்களோட அக்கவுண்ட் நம்பர் வாங்கிட்டு, அவங்களுக்கு டைரக்ட்டாவே நம்ம எவ்ரி மந்த் வந்து நம்ம பண்ணிடலாம். அந்த சேரிட்டிக்கு நான் இவ்வளோ குடுத்துருக்கேன்னு அவங்களுக்கு தெரிய வேண்டியதே இல்ல. அண்ட் சிலர்லாம் வந்து 80சி அப்படின்னு சொல்லி 80சின்னு தான் நினைக்கிறேன் இல்லையா? அந்த ஃபார்ம் அந்த இதெல்லாம் இருக்கும். பெனிஃபிட்ஸ் வாங்குவாங்க. ஆ சேரிட்டிக்கு நம்ம வந்து பே பண்ணா, அதுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் வந்து டாக்ஸ் பெனிஃபிட்ஸ் எல்லாம் வரும். அதுக்காக சிலர்லாம் பண்ணுவாங்க. அது வந்து ரிட்டர்ன் எனிஹவ் அதுவும் ரிட்டர்ன் வர மாதிரி தான் இருக்கும். அது வந்து எக்ஸாக்ட் சேரிட்டியா இருக்குமா அப்படிங்கிறது இஸ் அப் டூ த பர்சனல். பட் முடிஞ்ச வரைக்கும் சேரிட்டி அப்படிங்கிறது என்னன்னா, வலது கை குடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்னன்னா, நம்ம குடுத்துட்டுருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் காட்ட வேண்டியதில்ல. நம்மளோட ஸ்டாஃப் மெம்பர்ஸ்க்கும் காட்ட வேண்டியதில்ல. நம்ம சொசைட்டிக்கும் காட்ட வேண்டியதில்ல. அண்ட் ஈவன் அந்த சேரிட்டிக்கு கூட காட்ட வேண்டியதில்ல. அல்லது யாருக்கு பெனிஃபிட் ஆகுதோ அவங்ககிட்டயும் காட்ட வேண்டியதில்ல. எதெல்லாம் நம்ம காட்டுறோமோ, அது வந்து நம்ம திரும்பவும் வரும்னு அர்த்தம். ஃபார் எக்ஸாம்பிள், நான் குடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துட்டு, நான் அத 4 பேத்துட்ட சொல்லி காமிக்கும்போது, இவரு சேரிட்டிக்கெல்லாம் குடுக்குறாரு. பெரிய ஆள் பெரிய நல்லவர் போல இருக்கு அப்படிங்கிற மாரி ஒரு நல்ல ஒரு அ ஒரு என்ன சொல்றது? ஒரு பிம்பத்த, இமேஜ கிரியேட் பண்றதுக்காக தான் இத குடுக்குறோம் அப்டின்னா, இத குடுத்து இத வாங்குறோம் அப்டின்னா, அது வந்து ஒரு பிசினஸ் ஓரியன்டடா தான் வரும். பிசினஸ்ல சேரிட்டி இருக்கக்கூடாது. சேரிட்டில பிசினஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம வந்து குடுக்குற இடத்துல குடுக்குறதா தான் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு விஷயம் குடுக்குறோம் அப்டின்னா, அது யாராச்சும்ட்ட போய் சொல்லி, அது வந்து யாராச்சும் பாராட்டிட்டாங்க அப்டின்னா, அந்த லூப் க்ளோஸ் ஆயிரும். அந்த லூப்ப வந்து க்ளோஸ் ஆக விடக்கூடாது. அப்படி க்ளோஸ் ஆகாம இருந்துச்சுன்னா, அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆயிட்டே இருக்கும். க்ளோஸ் ஆச்சுன்னா, அது ஸ்டாப் ஆயிரும். ஸோ நீங்க குடுக்குறீங்க அப்படின்னா, அது குடுக்கிறதா தான் இருக்கணுமே ஒழிய, தெரியப்படுத்துறதா இருக்கக்கூடாது. அப்படி பண்ற மாரி இருந்துச்சுன்னா, நமக்கு அ ஃபார்ச்சுனர் மைண்ட் செட் வந்து பெருகிட்டே இருக்கும். அந்த ஃபார்ச்சுனர் மைண்ட் செட் வந்து மத்த எல்லா இடத்துலயுமே நமக்கு குடுக்கறக்கு ஆரம்பிக்கும். ரிலேஷன்ஷிப்ல பெட்டரா ஆக்குறதுக்கும், அ நமக்கு வருமானம் அதிகமாக்குறதுக்கும், பெர்சனல் வேல்யூ இம்ப்ரூவ் பண்றதுக்கும், ஹெல்த் இம்ப்ரூவ் பண்றதுக்கு எல்லா இடத்துலயுமே அது வந்து பாசிட்டிவ் வந்து இம்பாக்ட்ட கிரியேட் பண்ணும். அதனால சப்போர்ட் இஸ் த வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பிகாஸ் சப்போர்ட் நம்ம குடுக்குறோங்கும்போது குடுக்குறோங்கிற ஃப்ரீக்வன்சி யுனிவர்ஸில் நம்ம டியூன் பண்ணுறோம். அப்போ இந்த யூனிவர்ஸ் வந்து நம்ம பல விதத்தில் நமக்கும் அது குடுக்கறக்கு ஆரம்பிக்குது. ஸோ அப்போது நம்ம பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷனுக்கும் அது வந்து மிகப்பெரிய ஒரு காரணமாக இருக்குது. இந்த குடுக்கணும்னு நினைக்கும்போது என்னென்ன க்ரைட்டீரியாஸில் நம்ம குடுக்கலாங்கிறத நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட், நமக்கு தேவையான நாலேட்ஜை நம்மளோட க்ரோத்துக்கு தேவையான விஷயங்கள் நமக்கு நம்மளே குடுத்துக்கணும். அதுக்கு நம்ம என்னெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணணுமோ அதெல்லாம் ப்ராப்பரா இன்வெஸ்ட் பண்ணணும். ஆ, இப்போ ஃப்ளைட்ல ரொம்ப ஹைல போயிட்டுருக்கும்போது, சில சில இடங்கள்ல வந்து ஆக்ஸிஜன் லெவல் ரொம்ப கம்மியா இருக்கும். அப்போ உள்ள ஃப்ளைட்டுக்குள்ள இருக்கிறவங்களுக்கு அந்த மூச்சு திணறல், அந்த மயக்கம் அதெல்லாம் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அத சென்ஸ் பண்ணிட்டாங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த அ பைலட் வந்து ஒரு பட்டன பிரஸ் பண்ணுவாரு. அந்த ஒவ்வொரு பேசஞ்சருக்கும் மேலேருந்து கீழ வந்து ஆக்ஸிஜன் மாஸ்க் கீழ விழுகும். அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஒவ்வொரு ஃப்ளைட்டும் டேக் ஆஃப் ஆகுறதுக்கு முன்னாடியே என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் குடுப்பாங்கன்னா, ஒருவேள ஆக்ஸிஜன் லெவல் கம்மியாகி உங்களுக்கு அந்த மாஸ்க் வந்துச்சுன்னா, எனக்கு தெரியும் நீங்க ரொம்ப பாசக்காரர்ன்னு. உங்க கூட வந்த எல்லாத்துக்கும் ஹெல்ப் பண்றதுக்கு தான் நீங்க போவீங்க. ஆனா தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. ஏன்னா நீங்க இந்த பதட்டத்தில அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போற பட்சத்தில, உங்களுக்கு வந்து அந்த ஆக்ஸிஜன் லெவல் கம்மியாகி நீங்க அன்கான்ஷியஸ் ஆயிருவீங்க. உங்களுக்கும் ஹெல்ப் பண்ண முடியாது. மத்தவங்களுக்கும் ஹெல்ப் பண்ண முடியாது. ஸோ, அப்படி ஆக்ஸிஜன் மாஸ்க் விழுந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட்டு அத எடுத்து நீங்க மாட்டிக்கங்க. அப்பதான் நீங்க கான்ஷியஸா இருப்பீங்க. மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு தேவையான விஷயங்கள நம்மள வந்து குடுத்துக்கிட்டு இம்ப்ரூவ் பண்றதுக்கான விஷயங்கள் நம்ம குடுத்தோம் அப்படின்னா, நம்ம மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு நம்மகிட்ட ஹெல்ப் பண்றது. அதுக்கப்புறம் நம்ம ஃபேமிலி. நம்ம ஃபேமிலி நம்மள டிபெண்ட் பண்ணி இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான விஷயங்கள நம்ம அவங்களுக்கு குடுக்குறதுங்கிறது எல்லாரும் பண்ற விஷயம். அதுக்கு அடுத்தது ஜோன்ல இருக்கிறவங்க டீம் மெம்பர்ஸ், நம்மளோட ஸ்டாஃப் மெம்பர்ஸ். சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க, ஸ்டாஃப் மெம்பர்ஸ்ல ரொம்ப புழிஞ்சு வேல வாங்கி அவங்கள வந்து அவங்களுக்கு தேவையான விஷயங்களையே பண்ணாம,
அதுலேருந்து நிறையா சம்பாதிச்சு அதை கொண்டு போய் சேரிட்டி கொடுக்குறேன்னு சொல்லுவாங்க, விச் டசன்ட் மேக் சென்ஸ். அது யூஸே ஆகாது. ஃபஸ்ட்டு நம்மளோட டீம் மெம்பர்ஸ் அவங்களுக்கு என்னென்ன தேவைகளோ அதை வந்து நம்ம கொடுத்து அவங்கள வந்து ஃபஸ்ட்டு கரெக்டாக வச்சுக்கிறதுங்கிறது முக்கியம். இதுக்கு அடுத்தது வந்து அடுத்த ஜோனில் கஸ்டமர்ஸ். இந்த இவங்க வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்களேன், டீம் மெம்பர்ஸை கரெக்டாக வச்சுருந்தா அவங்களே வந்து கஸ்டமர்ஸை வந்து அவங்களே நல்லா பார்த்துக்குவாங்க. ஸோ அப்போ கஸ்டமர்ஸுக்கு அந்த நம்ம பிஸ்னஸில் என்னெல்லாம் நம்ம பெட்டராக பண்ண முடியுமோ அதுக்கெல்லாம் நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம். இது எல்லாம் தாண்டி கடைசியில் சொசைட்டிக்கு தேவையான சேரிட்டி ஒர்க்ஸும் நம்ம ப்ராசஸ் பண்ணலாம். ஸோ இத்தனை விஷயங்கள் இதெல்லாம் கேன் சார்ட் வகைஸில் நம்ம பார்க்கும்போது மீ இஸ் த ப்ளூ ஜோன், ஆரஞ்ச் இஸ் த ஃபேமிலி, அண்ட் க்ரீன் ஜோன் இஸ் த டீம் மெம்பர்ஸ், அண்ட் yellow zone is customers, and red zone is the ultimate zone is the society. ஸோ நம்ம இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சப்போர்ட் பண்ணுறதுக்காக நம்ம இருக்கும் பட்சத்தில் என்ன நம்மளோட ஒரே டியூட்டி மற்ற எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணுறது தானே. ஸோ நம்ம நம்பி இருக்கிற எல்லாத்துக்குமே நம்ம சப்போர்ட் பண்ணுற பட்சத்தில் இந்த யூனிவர்ஸ் நம்மளை பார்த்துக்கும். ஸோ யூனிவர்ஸோட ஒரே வேலை என்ன, உலகத்தை பெட்டராக்குறது. அந்த உலகத்தை பெட்டராக்கிற ஒரு விஷயத்தை நம்ம பண்ணுறோம், கருவியாக இருந்து பண்ணுறோங்கிற பட்சத்தில் அந்த யூனிவர்ஸ் நம்மளை பார்த்துக்கும், ரைட்? ஸோ திஸ் இஸ் த ஒன்லி வே வி கேன் பிகம் பெட்டர் அண்ட் பெட்டர் அண்ட் பெட்டர் எவ்ரி டே. ஓகே, ஸோ லெட் அஸ் பிகின் வித் த சேரிட்டி ஒர்க்ஸ். ஸோ சேரிட்டியில் மட்டும் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டாம், அப்புறமா பண்ணலான்னு தள்ளி வைக்க வேண்டாம். ஸோ இமீடியட்லி டூ த சேரிட்டி ஒர்க்ஸ்.